அன்பார்ந்த கூட்டாளி சிலருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்படைந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கும் நாங்கள் வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம், நாட்டுக்கு ஜிக்கு பிக் பாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பல பொருளிகள் பல பிரச்சனைகள் கிளம்பியிருக்கு. வீட்டில் இப்போ ஆடுற நபர்கள், ஒழுங்காக ஆடிட்டு வந்த நபர்கள் கூட குழம்புறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன்படி அவர்கள் விளையாடுறதுக்கு எப்படி சான்ஸ் இருக்குது, ஏசுவாங்கன்னு நினச்ச நபர்கள் ஏசலை, ஏசக்கூடாது அப்படின்னு நினச்ச நபர்கள் ஏசி இருக்காங்க. வீட்டில் பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு, இப்பயே புகவிட ஆரம்பிச்சிருச்சு. அதை தொடர்ந்து வீட்டில் பார்வூட் அம்மா ஒரு நாள் தங்கி இருக்காங்க. அந்த பிரச்சனை எப்படி அந்த 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 பிரச்சனை எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிக் பாஸ் கண்டென்ட் மட்டும்தான் வரும். நான் கதைச்சா மற்ற விஷயங்கள் வராது. ஏன்னு சொன்னால் பொலிட்டிக்கல் காமெடி, சினிமா காமெடி, மோட்டிவேஷன் அண்ட் சயின்டிஃபிஷியல் உலகளாவிய விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் நாங்கள் கழிச்சிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் சயின்ஸ், உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிற பல விஷயங்களை கழிச்சிக்கிட்டு இருக்கோம். அதை பார்க்கணுன்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள அனைத்துமே உங்களுக்கு நோக்கி வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை அனுப்ப மறக்காதீங்க. ஏன்னு சொன்னால் இத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க, இத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கருத்துக்களை கொமெண்ட் வடிவத்தில் இங்கே பதிவு செஞ்சு அனுப்புங்க. ஒரு பக்கம் பாரு அம்மா ஒரு நாள் தங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லார்டு லபக்குதாஸ் யார் கமருதினிட்டு அக்காவும் மச்சானும் வந்துட்டு போயிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய ஒரு புதினமான ஒரு விஷயம், பாரு விட்ட அம்மா பார்வை ஏசலை, ஆனால் கமருதின்ட்டு மச்சான் அவரை ஏசுறாரு. இனி இல்லைங்கிற அளவு ஏசிட்டு போயிடுறாரு. என்னத்தை பற்றி ஏசுறாருன்னா, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு வெளியில் குடும்ப ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு பீத்திக்கிட்டு தெரியலையே, அதுக்கேற்ற மாதிரியே உள்ளார நடந்துக்கிற அப்படின்னு கேட்டிருந்தாரு. நாக்க பிடிங்கிற மாதிரி 4 வாரத்தை கேட்டிருந்தார். பிடிங்க சார், பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அவனை அப்படிங்கிற மாதிரி கமருதீனை கேள்வி கேட்டிருந்தாரு. நியாயமான கேள்விகளே. இருந்தாலும் இவ்வளவு ஏசுறப்ப கூட பார்வூட் அம்மா வந்து பாருக்கு ஆமா போடுறாங்க. ஆமாம் அப்படித்தான்னு பாரு செய்கிறதெல்லாம் சரின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு விளிம்பியங்கள் நல்ல கருத்துக்களை முன்வைக்கிற அவங்க அம்மா, நல்ல தமிழில் புலமை வாய்ந்த அவங்க அம்மா இதை குறித்து, பார்வோட்டு நடவடிக்கையை குறித்து பேசாதது புதுனமாக இருக்குது. என்ன அது? அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டா மொத்தம் என்னம்மா புள்ள வளர்ப்போ. சம்டைம் இந்த புள்ள எதை சொன்னாலும் திருந்தாது அப்படின்னு இப்படி இருக்கலாம். சுபிக்ஷாவோட அம்மாவும் அப்பா எல்லாம் வந்திருந்தாங்க, தம்பியும் வந்திருந்தார். அவங்க பண்ணுற அட்வைஸும் நல்லா ஏற்றுக்கக்கூடியதாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் கடலை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காம நீ கொஞ்சம் விளையாடு, கேமை நல்லா விளையாடுன்னு சொல்லியிருந்தாங்க. இது நடந்துக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் கனி திவ்யாவுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. அதாவது பெரிய புயலில் லேசாக போஞ்சிட்டு அந்த பிரச்சனை அமர்ந்துட்டு போச்சு. சாதாரண பிரச்சனை, இதோ ப்ரொமோஷனில் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி நானும் பெரிய பிரச்சனைன்னு பார்த்தேன். அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை, ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை தான், உப்புக்குள்ளாமல் சப்புக்குள்ளாமல். அந்த பிரச்சனை பெரிய தீயா வளரும்னு பார்த்தா புகை விட்டு அமைஞ்சிருச்சு. அந்த பிரச்சனையை பார்த்தோம். அடுத்து கமருதீன் வந்து பார்வோட அம்மாட்ட காய்ச்சிக்கிட்டு இருந்தார். பணத்தை வச்சு தான் இந்த உலகம் எல்லாத்தையும் எடை போடுது, பணத்தை வச்சு கணக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். என்ன அம்மா பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு புரியலையே. உலகளாவிய விஷயங்களை பேசுகிற கமருதீன், பார்வோட்ட அம்மா தன்னை பற்றி தெரிஞ்சுக்கலையே. தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்டா, பிறகு உலகத்தை கவனிக்கலாம். தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்டா. பார்வோட்ட அம்மாவும் இவ்வளவு தூரம் உங்களை வச்சுக்கிட்டு தான் பாரு இந்த ஆட்டம் ஆடி இருக்கு. சரி பார்வோட்ட அம்மா நீங்கள் பாவம். பார்வோட அம்மா முதல்ல கண்டிக்கிறாங்க. ஏன்னா முறை வீட்டுக்கு வந்திருக்கு போய் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கேட்குறாங்க கேள்வி, என்ன உடுப்பு இது, உலக உடுப்பு மாற்றிக்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. பாடும் ஓடி போயிட்டு உடுப்பு மாற்றிக்கிட்டு வராங்க. முழுசாக தான் உடுத்திக்கிட்டு இருந்துச்சு, பாவாடையும் சட்டையும் அதையும் தான் உடுத்திக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னாம்மா
இந்த 90 நாள் நீங்கள் பார்க்க என்ன ஷோவை பார்த்துட்டுதே வந்திருப்பீங்க. இந்த மாதிரியாமா அந்த புள்ள உடுத்திக்கிட்டு இருந்துச்சு, படும் மோசமாக எல்லாம் உடுத்திக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி முழுசாக இதாமல் உடுத்திக்கிட்டு கொலுசு மட்டும் தான் போடல. கொலுசு போட்டிட்டா சல்லுன்னு நல்லா இருந்திருக்கும். கொலுசு மட்டும் தான் பாரு போடல. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு ஒரு கலாச்சார ரீதியாக ஒரு அழகாக கலாச்சார பாங்கில் அழகாக உடுத்தியிருந்தாங்க. ஆனாலும் பார்வூட் அம்மா இதை கண்டிக்கிற அதே வேளையில் பார்வை கண்டிக்கிற எந்தவித கண்டிப்பும் செய்யாமல் வந்திருக்காங்க. இது எங்கே தெரிந்து போகுது? அதான் சொன்னானே, பழைய குருடி கதவை தரடி. ஏன் இந்த கதை எங்களுக்கு? ஏன் சும்மா வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? அரோரா வந்து தன்னை பார்க்குறதுக்கு யாருமே வரல அப்படின்னு கவலைப்பட்டிருந்தாங்க. உண்மைத்தான், நம்ம பார்க்குறதுக்கு எத்தனை நபர்கள் வந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் பார்க்க யாருமே இல்லாதப்போ தான் நாங்கள் கவலைப்படுவோம். அதனால் சொந்த பந்தங்களை அனுசரித்து போவோம். சொந்த பந்தங்கள் என்றைக்குமே தேவை. இப்போ சொந்த பந்தங்கள் உங்களை ஏக்காரம் செய்கிறாங்களா, பரவாயில்ல, அதை விட்டு போடுங்க. நாங்கள் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாளைக்கு திரும்ப வரும். அதனால் சொந்த பந்தங்கள் தேவை, நட்புகள் தேவை, நட்பு வட்டாரங்கள் தேவை. எல்லார் கூடையும் அனுசரித்து போயிட்டு பழகுவோம். அதை தொடர்ந்து ரியா அவுட் ஃப்ரெண்ட் ரியா வராங்க. ரியா வீட்டுக்குள்ளே வந்து அது ரியாவோட பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. ரியா வந்து அரோராவையும் குறித்து பேசுகிறாங்க. துஷார்னு என்ன இன்னும் பாடிக்கிட்டு இருக்க, துஷார் நினச்சி உருகாமல் கேம் ஒழுங்காக விளையாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். பார்வை நோக்கி சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. மூக்கு உடைக்கிற மாதிரி அவங்க அம்மா முன்னுக்கே மூக்கு உடைக்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. வேணாம் சொல்லிடாத. ஏன்னா ரியா வெளியிலேருந்து வந்த ஒரு நபர், அவங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். வெளியிலேருந்து வரல. அதனால் வீட்டில் உள்ள மற்ற நண்பர்கள் பேசுகிற மாதிரி இல்லை, ரியா பேசுகிறது ரொம்ப பாரதூரமான விஷயம். அந்த மாதிரி போட்டு தாக்கிட்டு போயிருந்தாங்க. பரவாயில்ல, இந்த விஷயங்களை பார்வூட் அம்மாவே சொல்லாட்டியும் கூட ரியா சொல்லிட்டு போயிருந்தாங்க. அது பார்த்தா இவ்வளவு கிழிச்சாங்க தானே ரியா. பாரு வேற போயிட்டு வாண்டடா போயிட்டு என்ன பற்றி வெளியே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா திருப்பி ரியா கிழிச்சின்னு ஆரடிச்சிட்டாங்க. வினோத் கம்ருதீன் ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அழகானது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாரு? வினோத் குடும்பத்தினராக இருக்கட்டும், நீயும் கம்ருதீனும் பழகிறது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கம்ருதீனோட மச்சானாக இருக்கட்டும், மச்சானும் சொல்லியிருந்தாரு, நீயும் வினோத்தும் பழகிறது நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது, பார்க்க ரொம்ப செழிப்பான விஷயமா இருக்கு அப்படின்றதாரு. 2 பேர் ஃபேமிலியும் இது குறித்து பேசி இந்த நட்பை வளர்த்து விட்டது ரொம்ப ஆரோக்கியமானது. ஆனாலும் இது வினோத்துக்கு தான் பெரிய இடியாக வந்து அமையும். ஏன்னு சொன்னால் வினோத் தான் இப்போ முன்னுக்கு இருக்கார். இருந்தாலும் கம்ருதீனும் வினோத்தை முந்தி கூட வந்துடலாம். ஏன்னு சொன்னால் பல பிக் பாஸ்களில் நினச்ச நபர்கள் வராமல் இருந்திருக்காங்க, நினைக்காத நபர்கள் வந்திருக்காங்க. கமுவோட வீட்டாரும் ரொம்ப மோசமாக பேசிடுறாங்க. கம்ருதீன் கேம் ஒழுங்காக விளையாடு, சின்ன பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு இருக்க கேம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சின்ன பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு இருக்க நிகழ்ச்சி, இதனால குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடாது, குடும்பத்தில் எல்லாரும் ஒழுங்காக கேம் விளையாட சொல்ல, அவனை எங்களால் பார்க்க இல்லை அந்த நிகழ்ச்சியை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கம்ருதீன் குடும்பத்தினர். அதை இந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு அவங்களோட அண்ணன். இவ்வளவு தூரம் பார்வூட் பிரச்சனை தான், பார்வோட இருக்க பிரச்சனை தான். பார்வூட் அம்மா ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இருந்தாலும் பார்வகிட்ட கம்ருதீன் அவரோட குடும்பம் மச்சான் எல்லாமே ரொம்ப கேவலமாக பேசியிருந்தாங்க கம்ருதீனை. பரவாயில்ல, கம்ருதீன் இனியாவது ஒழுங்காக பாரு கூட சேராமல் கேம் விளையாடுவார்னு எதிர்பார்க்கலாம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி எனக் ராயல். பாய், டேக் கேர்.